அன்பான உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 3C லைசன்ஸ கிளாஸ் 3 லைசன்ஸா எப்படி ஈஸியா கன்வெர்ட் பண்றது, இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவாகும், என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போகணும், டிரைவிங் ஸ்கூல் பெட்டரா அல்லது பிரைவேட் சென்டர் பெட்டரா அப்படின்னு இந்த வீடியோல A to Z ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெளிவா சொல்லி தர போறேன். இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. அதே போல நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல் ஸ்டெப் வந்து உங்களுடைய கிளாஸ் 3C லைசன்ஸை கிளாஸ் 3 கன்வெர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி ஓபன் பண்ணணும். பேசிக் தியரி எக்ஸாமுக்கு வந்து நீங்க ஒரு ஐடி ஓபன் பண்ணிருப்பீங்க. பேசிக் தியரி டெஸ்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும். உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஐடியை மொத்தம் 3 டிரைவிங் ஸ்கூல்ல வந்து நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். உட்லண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூல், உபி டிரைவிங் ஸ்கூல், புக்கிபாத்தோ டிரைவிங் ஸ்கூல். எந்த டிரைவிங் ஸ்கூல் உங்களுக்கு பக்கமா இருக்கோ அல்லது நீங்க எந்த டிரைவிங் ஸ்கூல்ல பெட்டரா நினைக்கிறீங்களோ அந்த டிரைவிங் ஸ்கூல்ல நீங்க போய் சூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் ஐடி ஓபன் பண்ணிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உட்லண்ட்ஸ் டிரைவிங் ஸ்கூல்ல திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் அப்பாயின்மெண்ட் இல்லாம அவங்க கொடுக்குற இந்த டைமிங்க்கு நீங்க நேரடியா போயிட்டு உங்களுடைய ஸ்டூடெண்ட் ஐடியை ஓபன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் ஸ்டூடெண்ட் ஐடி ஓபன் பண்ணணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் இல்லாம அவங்க உங்களை அனுமதிக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆஃப் டே தான் இருக்கும், ஆனா பப்ளிக் ஹாலிடே சுத்தமா இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இரண்டாவது வந்து புக்கிபாத்தோ டிரைவிங் ஸ்கூலை பத்தி பார்த்துருவோம். புக்கிபாத்தோ டிரைவிங் ஸ்கூல் வந்து அப்பாயின்மெண்ட் இல்லாம நீங்க ஸ்டூடெண்ட் ஐடி ஓபன் பண்ண முடியாது. அதனால அப்பாயின்மெண்ட் முன்னாடியே போட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆஃப் டே தான் இருக்கும். அது இல்லாம பப்ளிக் ஹாலிடே அங்க வந்து இருக்காது. சரிங்களா? நீங்க ஸ்டூடெண்ட் ஐடி ஓபன் பண்ண போகும்போது உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் அனுப்பியிருப்பாங்க. அந்த இமெயிலையும் மறக்காம எடுத்துட்டு போகணும். அவங்க ஸ்டூடெண்ட் ஐடி ஓபன் பண்ணும்போது உங்களை வந்து கேட்பாங்க. சரிங்களா? மூணாவது வந்து உபி டிரைவிங் ஸ்கூலை பத்தி பார்த்துருவோம். உபி டிரைவிங் ஸ்கூல் சண்டேயும் இருக்காது, பப்ளிக் ஹாலிடேயும் இருக்காது. சரிங்களா? நீங்க அப்பாயின்மெண்ட் போட்டு தான் உபி டிரைவிங் ஸ்கூலுக்கு போகணும். அப்பாயின்மெண்ட் போடுற அன்னைக்கு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும். அதையும் மறக்காம நீங்க ஸ்டூடெண்ட் ஐடி ஓபன் பண்ண போகையில அதையும் எடுத்துட்டு போங்க. அவங்க வந்து கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டூடெண்ட் ஐடி எப்படி ஓபன் பண்றதுன்னு வாங்க சொல்லித்தரேன். இந்த ஸ்டூடெண்ட் ஐடி ஓபன் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் 170 வெள்ளியில இருந்து 200 வெள்ளிக்குள்ள செலவாகும். ஒவ்வொரு டிரைவிங் ஸ்கூல்லையும் இந்த அமௌண்ட் வந்து கூடலாம் அல்லது குறையலாம். 10ல இருந்து 20 வெள்ளி வந்து வித்தியாசப்படும். சரிங்களா? உங்களுக்கு முதல்ல ஐ டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா தவறாம கண்ணாடியை எடுத்துட்டு போங்க. அது இல்லாம தூரத்துல இருந்து பார்க்கும்போது கலர் உங்களுக்கு மங்களா தெரியும், சின்ன எழுத்து தெரியாது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐ டெஸ்ட் எடுத்து நீங்க ஒரு கண்ணாடி வாங்கிட்டு போறது ரொம்ப சிறப்பு. இதுல ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கண்ணாடி போட்டா நம்மளை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை. இந்த ஐ டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களை வந்து பிரைவேட்ல போடுறீங்களா அல்லது டிரைவிங் ஸ்கூல்ல போடுறீங்களான்னு கேட்பாங்க. நீங்க ஒன்றும் பதற வேண்டாம். உங்களுக்கு ஊர்ல நல்லா வண்டி ஓட்ட தெரியும், எனக்கு இங்க வந்து கிளாஸ் அதிகமா தேவைப்படாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பிரைவேட்ல போடுங்க. சரிங்களா? இல்ல எனக்கு அறகுறையாதான் ஓட்ட தெரியும், நான் இங்க டிரைவிங் ஸ்கூல்ல நல்லா கத்துக்கணும் அப்படின்னா தாராளமா நீங்க வந்து டிரைவிங் ஸ்கூல்ல வந்து போட்டுருங்க. நீங்க ஐடியை ஓபன் பண்ணிட்டு ரூமுக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐடி ஓபன் பண்ண 24 மணி நேரத்துக்கு அப்புறம், அதாவது ஒரு நாள் கழிச்சு பிடிஎல் வந்து ஆன்லைன்ல நீங்க புக் பண்ணணும். அதாவது இந்த பிடிஎல் வந்து ஆன்லைன்ல புக் பண்ணா மட்டும்தான் நீங்க வெளியில கார் ஓட்ட முடியும். ஒவ்வொரு தடவை நீங்க பிராக்டிகல் போகும்போது ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட்டை காட்டினா மட்டும்தான் அவங்க உங்களை வெளியில ஓட்டுறது கூட்டிட்டு போவாங்க. இந்த பிடிஎல் வந்து 2 வருஷத்துக்கு வேலிட் இருக்கும். இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவாகும் அப்படின்னு கேட்டா 25 வெள்ளி செலவாகும். இந்த பிடிஎல் எப்படி ஆன்லைன்ல பண்றது அப்படின்னு நம்ம சேனல்ல ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த லிங்கை வந்து உங்களுக்கு சென்ட் பண்றேன். அதை பார்த்து நீங்க ஈஸியா ஆன்லைன்ல நீங்க பிடிஎல் அப்ளை பண்ணிடலாம். சரிங்களா? இப்ப பிடிஎல் அப்ளை பண்ணியாச்சு, ஸ்டூடெண்ட் ஐடி ஓபன் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ஆன்லைன்ல நீங்களே சிமுலேட்டர் கோர்ஸ் புக் பண்ணிக்கலாம். இந்த சிமுலேட்டர் கோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே இடத்துல நீங்க காருக்குள்ள உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர்ல நீங்க உட்கார்ந்துருக்க இடத்துல ஸ்டேரிங் திருப்பினீங்கன்னா ரோட்ல போறது மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். அதாவது கேம் மாதிரி. சரிங்களா? இதுல பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சிமுலேட்டர் கோர்ஸ் வந்து அவசியம் 3 கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணியே ஆகணும். இது பாஸ் ஆனாலும் சரி இல்ல ஃபெயில் ஆனாலும் சரி ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்க அதுல ஓட்டி பாத்தீங்கன்னா ரோட்ல எப்படி ஓட்டுறீங்களோ அதே மாதிரி ஃபீலிங் இருக்கும். இது ஒரு சிறந்த அனுபவத்தை தரும்.
சரிங்களா? இந்த சிமுலேட்டர் உள்ள அமௌண்ட்டும் ஒவ்வொரு டிரைவிங் ஸ்கூலை பொறுத்து காசு கூடலாம் அல்லது குறையலாம். அடுத்து வந்து பிராக்டிக்கல். எடுத்துக்காட்டுக்கு நீங்க உபி டிரைவிங் ஸ்கூல்ல போட்டிருந்தீங்கன்னா 2 விதமான ட்ரைனிங் இங்க கொடுப்பாங்க. ஒன்னு வந்து ஒன் டீம், இன்னொன்னு வந்து எக்ஸ்பிரஸ். உபி டிரைவிங் ஸ்கூல்ல கார் அதிகமா இருக்கிறதுனால இந்த எக்ஸ்பிரஸ் கோர்ஸை போட்டீங்கன்னா ஒரு 10 வெள்ளி வந்து அதிகமாகும். அதாவது 80 வெள்ளின்னு வைங்க நார்மலான பிராக்டிக்கல் கிளாஸுக்கு. நீங்க எக்ஸ்பிரஸ்ல போட்டீங்கன்னா 90 வெள்ளி ஆகும். ஆனா கிளாஸ் உடனுக்குடன் கிடைக்கும். நீங்களே ஆன்லைன்ல அந்த டிரைவிங் ஸ்கூல் ஆப்பை ஓபன் பண்ணி நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? மற்ற 2 டிரைவிங் ஸ்கூல்லையும் இந்த ஒரு ஆப் வந்து கிடையாது. ஆன்லைன்ல போயிட்டு தான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளாஸ் புக் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ப்ராக்டிக்கல் லெசன் எந்த டைமிங்கில் போட்டால் காசு கம்மி அப்படின்னு கேட்டால் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 3:30 மணி வரைக்கும் காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதாவது நான் பீக் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நீங்கள் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் சாயங்காலம் 4 மணிலேருந்து இரவு 10 மணிக்குள்ளே கிளாஸ் புக் பண்ணிங்கன்னா காசு கொஞ்சம் கூட இருக்கும். இதுக்கு பேர் தான் பீக் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சாட்டர்டே சண்டே எப்போதுமே காசு கொஞ்சம் கூட இருக்கும். அதிகபட்சம் நீங்கள் சாயங்கால வேளையிலையும் சனி ஞாயிறில் கிளாஸ் புக் பண்ணுறத தவிர்த்துருங்க. வாய்ப்பே இல்லை அப்படின்னா மட்டும் இந்த டைமிங்கில் புக் பண்ணிங்கன்னா காசு கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ராக்டிக்கல் லெசன் எத்தனை லெசன் போடணும், பிரைவேட் பெட்டரா அல்லது ஸ்கூல் பெட்டரான்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ராக்டிக்கல் லெசன் போடுறது வந்து ஒவ்வொரு டிரைவிங் ஸ்கூலை பொறுத்து இந்த கிளாஸ் கூடலாம் அல்லது குறையலாம். சரிங்களா? இப்ப உபி டிரைவிங் ஸ்கூல்ல எடுத்துக்காட்டுக்கு நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா 10 கிளாஸ்ல நீங்க அனைத்து ஸ்கெடியூலும் முடிச்சிடலாம். நல்லா ஓட்ட தெரிஞ்சா. நல்லா ஓட்ட தெரியல அப்படின்னா ஒரு 2 கிளாஸ் கூடலாம் அல்லது குறையலாம். ஒரு கிளாஸுக்கு 80 வெள்ளியில இருந்து 90 வெள்ளி வந்து செலவாகும். இதுல என்னென்ன சர்க்கியூட் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெர்டிகல் பார்க்கிங் போடணும், பேரலல் பார்க்கிங், டைரக்ஷனல் சேஞ்ச், ஸ்லோப், எஸ் கிராங்க், எல் கிராங்க், அவ்வளவுதான். இப்போ நீங்க உட்லண்ட்ஸ் அல்லது புக்கிபாத்தோல நீங்க பிராக்டிக்கல் லெசன் பண்ணணும் அப்படின்னா அந்த டிரைவிங் ஸ்கூலுக்குன்னு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. இத்தனை பிராக்டிக்கலை வந்து நீங்க பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்கெடியூல்லாம் நீங்க சீக்கிரம் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் உங்களை வந்து மெயின் டெஸ்ட் போக சொல்ல முடியுமோ உங்களை மெயின் டெஸ்ட் புக் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல வந்து நீங்க 10 கிளாஸ் போடலாம் அல்லது 15 கிளாஸ் போடலாம். ஒவ்வொரு டிரைவிங் ஸ்கூல்லையும் இந்த பிராக்டிக்கல் லெசன் வந்து மாறுபடும். அதாவது கிளாஸ் கூடலாம் குறையலாம். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல்லையும் ப்ரைவேட்லையும் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட் இல்லை அப்படிங்கிறத பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பிரைவேட் ட்ரைனிங் சென்டர்ல என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஓட்டுற அதே கார் தான் உங்களுக்கு டெஸ்ட்டுக்கும் வரும். அதனால உங்க காரோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களால முழுமையா புரிஞ்சுக்க முடியும். டெஸ்ட்லையும் ஈஸியா பாஸ் பண்ண முடியும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, கிளாஸ் அதிகமா உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. குறைச்ச கிளாஸ்ல உங்களை மெயின் டெஸ்ட்டுக்கு ஏத்தி விட்டு பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? இன்னொரு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டா, அமௌண்ட் வந்து டிரைவிங் ஸ்கூலை விட கம்மியா இருக்கும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு டிரைவிங் ஸ்கூல்ல 1200 இருந்து 1500 வெள்ளிக்குள்ள முடிச்சிருங்க அப்படின்னா பிரைவேட்டு போனா 1000 இருந்து 1200 வெள்ளிக்குள்ள நீங்க லைசன்ஸை கையில வாங்கிடலாம். ப்ரைவேட் ஸ்கூலில் என்ன பெனிஃபிட் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கிளாஸ் அதிகமா கொடுக்க மாட்டாங்க. அது போல உள்ள சர்க்கியூட்டுக்குள்ளையும் அடிக்கடி கூட்டிட்டு போக மாட்டாங்க. அதனால மெயின் டெஸ்ட் அன்னைக்கு நீங்க சர்க்கியூட்டுக்குள்ள ஓட்டும் போது ஒரு சில நேரம் திணற மாதிரி இருக்கும். அதாவது குழப்பமா இருக்கும். ஃபெயில் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். சரிங்களா? ஏன்னு கேட்டால் எந்தெந்த சர்க்கியூட்டு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சரியாக தெரியாது. இன்ஸ்பெக்டர் அந்த சர்க்கியூட்டை போடு, இந்த சர்க்கியூட்டுன்னு போட சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிரைவிங் ஸ்கூல் பெனிஃபிட்டை பற்றி பார்த்துருவோம். டிரைவிங் ஸ்கூல்ல A to Z வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுப்பாங்க. அதே போல எந்தெந்த சர்க்கியூட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சர்க்கியூட்டுக்கு போ அப்படின்னா நீ ஈஸியா போயிட்டு வந்துருவீங்க. குழப்பம் இல்லாம அதை செஞ்சு முடிச்சுட்டு ஈஸியா பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னு கேட்டால் எந்தெந்த சர்க்கியூட்டு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும், அது உள்ளே ஓட்டுறதுனால. இதுல என்ன பெனிஃபிட் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து ஒரு காரில் சொல்லி கொடுப்பாங்க. அதே போல் ப்ராக்டிக்கல் மெயின் டெஸ்ட்டுக்கும் வார்ம் அப்புக்கும் வேறொரு காரை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் காரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு உங்களால் சரியாக புரிஞ்சுக்க முடியாது. ஈஸியாக ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
அதுக்கப்புறம் ப்ரைவேட் ட்ரைனிங் சென்டரை விட ஸ்கூலில் வந்து 10லேருந்து 20 வெள்ளி அதிகமாக இருக்கும். அதே போல் இதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1200லேருந்து 1500 வெள்ளிக்குள்ளே நீங்கள் லைசன்ஸு கையில் வாங்கிடலாம், நல்லா ஓட்ட தெரிஞ்சா. ஒருவேளை நீங்கள் ஒழுங்காக ஓட்ட தெரியாத ஆளாக இருந்தால் இதில் காசு கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதே போல் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களோட திறமையை பொறுத்து தான் அது மாறுபடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ப்ராக்டிக்கல் மெயின் டெஸ்ட் அன்னைக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்க எடுத்துட்டு போகணும், நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய ஒர்க் பெர்மிட் ஒரிஜினல் எடுத்துட்டு போகணும். அதே போல ஒர்க் பெர்மிட் ஒரிஜினல் இல்லை அப்படின்னா ஐபிஏ காப்பி எடுத்துட்டு போகலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய பிடிஎல்ல வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய இன்ஸ்பெக்டர் வந்து அந்த பிடிஎல்ல காமிக்க வச்சுடுவாங்க. அந்த பிடிஎல் வந்து வேலைக்கு இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து வெளியில வந்து ஓட்ட முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் அவசியம் நீங்க ஷூ அணிஞ்சுக்கிட்டு போகணும். ஸ்போர்ட்ஸ் ஷூவா இருந்தாலும் சரி அல்லது கேன்வாஸ் ஷூவா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் அணிஞ்சு போகக்கூடாது. நீங்க பேண்ட் டிஷர்ட் அல்லது பேண்ட் சட்டை அணிஞ்சுதான் நீங்க வந்து போகணும். சரிங்களா? மற்ற இந்த அரப்பணியனோ அல்லது ஷார்ட்ஸோ அணிஞ்சோ நீங்க தயவு செஞ்சு போகக்கூடாது. ஷூவும் அவசியம் வேணும். இதெல்லாம் அவங்க வந்து ஸ்ட்ரிக்டா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த மெயின் டெஸ்ட்டுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி நீங்க அங்க போயிருங்க. அதாவது 12 மணிக்கு பிராக்டிக்கல் டெஸ்ட்னு வைங்க. நீங்க 11:30க்கு அங்க போயிருங்க. 12 மணிக்கு உங்களுக்கு ஒரு வார்ம் அப் இருக்கும். அதாவது பிராக்டிக்கல் மெயின் டெஸ்ட் நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ட்ரையல் மாதிரி இருக்கும். அந்த ட்ரையல் முடிஞ்சு ஒரு 1/2 மணி நேரத்துல பிராக்டிக்கல் மெயின் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிரும் உங்களுக்கு. சரிங்களா? ப்ராக்டிக்கல் மெயின் டெஸ்ட்டு மொத்தம் 45 நிமிஷம் நடக்கும். அதில் 20 நிமிஷம் சர்க்கியூட் உள்ளேயும் ஒரு 25 நிமிஷம் வெளியில் ரோட்லையும் ஓட்ட சொல்லுவாங்க. சர்க்கியூட் என்னென்ன நீங்க போடணும் அப்படின்னு கேட்டா, வெர்டிக்கல் பார்க்கிங், பேரலல் பார்க்கிங், ஸ்லோப், டைரக்ஷனல் சேஞ்ச், எஸ் கிராங்கு, எல் கிராங்கு, இது எல்லாமே உள்ள போட சொல்லுவாங்க. இதே நீங்க வெளியில என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, யூ டர்ன் போட சொல்லுவாங்க. ஒரு ரைட் டர்ன், லேன் எப்படி சேஞ்ச் பண்றது, அந்த பெடஸ்ட்ரியன்ல எப்படி கிராஸ் பண்றது, நீங்க எப்படி வேகமா போகணும், ரோட்ல எவ்வளவு ஸ்பீட் லிமிட் இருக்கு, நீங்க எப்படி போகணும் அப்படின்னு எல்லாத்தையும் கரெக்டா செக் பண்ணுவாங்க. நீங்க 5 கியருமே நீங்க போட்டு காமிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அவ்வளவுதான். ஒன்னும் பதட்டப்பட தேவையில்லை. நீங்க பதட்டப்படாம தைரியமா போனாவே ஈஸியா நீங்க வந்து பாஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிராக்டிக்கல் மெயின் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய கிளாஸ் 3C லைசன்ஸில் ஒரு லேபிள் மாதிரி அதுல ஒட்டிடுவாங்க. கிளாஸ் 3 லைசன்ஸோட சேர்த்து அந்த கிளாஸ் 3 லைசன்ஸ் பாஸ் பண்ண டேட்ல இருந்து ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து 12 பாயிண்ட்கள் இருக்கும். அதுக்கப்புறம் 2வது வருஷம் வந்து இன்னொரு 12 பாயிண்ட் ஆட் ஆகி மொத்தம் 24 பாயிண்ட்கள் இருக்கும். முதல் வருஷம் நீங்க ஓட்டும் போது மெதுவாக போங்க. அதே மாதிரி ஸ்பீட் லிமிட்டை ஃபாலோ பண்ணுங்க. ரெட் லைட்ல கிராஸ் பண்ணிடாதீங்க. ஒரு தடவை நீங்க ரெட் லைட்ல கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த 12 பாயிண்ட் போயிடும். நீங்க வண்டி ஓட்ட முடியாம போறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகம். அதனால ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் ஓட்டுங்க அந்த ஒரு வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் நீங்க லைசன்ஸ் எடுத்து ஒரு வருஷம் தான் ஆகுது அப்படின்னா அந்த ஒரு வருஷம் முடியிற வரைக்கும் நீங்க இந்த பி பிளேட்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க, இது அவசியம் உங்க வாகனத்தோட முன்னாடியும் பின்னாடியும் நீங்க அவசியம் வைக்கணும். சரிங்களா? கிளாஸ் 3 லைசன்ஸ் இங்கே ஓட்டி காமிச்சிக்கிறது எப்படி அப்படின்னு அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இது போல பயனுள்ள வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோ சந்திப்போம். மகிழ்ச்சி.